ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். யோகா அப்படிங்கிற வேர்டை வந்து நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. என் லைஃப்லேயும் யோகா வந்து ஒரு லாஸ்ட் 10 இயர்ஸாக அதை நான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். நான் கற்றுக்கிட்ட யோகா என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தர நினைக்கிறேன். அது மூலமாக நானும் கொஞ்சம் என்னை நான் டெவலப் இருக்க நிறைய சான்சஸ் இருக்குது. ஆக்சுவலி இப்போ யோகாங்கிறது இந்த உலகத்தில் எப்படி நினைக்கிறாங்கன்னா ஆசனாஸ் தான் யோகா நினைக்கிறாங்க. ப்ளஸ் அஃப்கோர்ஸ் ஆசனாவும் யோகா தான், மெடிடேஷனும் யோகா தான். நான் வந்து ஆசனாவும் மெடிடேஷனையும் சேர்ந்து உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் நினைக்கிறேன். ஸோ நான் அந்த யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணுற காரணம் என்னென்னா, இப்போ நடக்கிற எல்லா பிரச்சனைகளும் பார்த்திங்கன்னா மன ரீதியான பிரச்சனைகள் அதிகம் நடந்துகிட்ருக்கு. நம்ம டெய்லியும் அன்றாட நியூஸஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ இதுக்கெலாம் வந்து உடல் ரீதியான நம்ம உடலை வளர்க்குறதுக்கு எல்லா விஷயங்களும் பண்ணிட்டோம். பட் மனசை நம்ம ஹேண்டில் பண்ணுறதை நம்ம எங்கேயோ இடத்துல கோட்டை விட்டுட்டோம் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ யோகா வந்து ஒரு உடலையும் மனதையும் ஒன்றிணைக்கிற ஒரு பயிற்சியாக தான் நான் பார்க்குறேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச யோகாவை நான் கற்றுக்கிறதுக்காக இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறேன். பை த வே, திஸ் ராம்குமார். வெல்கம் பேக் டு மை சேனல் யோகா மெடிடேஷன். இந்த சேனலில் என்னென்ன பப்ளிகேஷன் ஆகும், என்னென்ன டெலிகாஸ்ட் ஆகும்னா பியூராக மெடிடேஷன் பற்றின விஷயங்கள். நான் என்ன லைஃப்பில் என்ன மெடிடேஷன் கற்றுக்கிட்டோமோ அது அப்படியே நான் உங்களுக்கு வீடியோ மூலமாக சொல்லி தருவேன். சில சமயம் நான் பண்ணுவேன், பட் வாய்ஸ் மட்டும் உங்களுக்கு பேக்ரவுண்டில் இருக்கும். அது போக ஆன்லைன் கிளாஸ், ஆஃப்லைன் கிளாஸ்லாம் இருக்கும். அது போக நான் யாராவது கற்றுக்கிட்டேன் அதையும் நான் உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் நான் யாரை கற்றுக்கிட்டேன் அவங்க டெக்னிக்ஸையும் உங்களுக்கு நான் சொல்லுவேன். ஸோ இது போக புக்ஸ் எல்லாம் நான் ஸ்பெஷல் புக்ஸ் நிறையா படிச்சிருக்கேன். ஸோ அதையும் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுவேன். ஸோ எனக்கு என்னென்ன யோகா பற்றி தெரியுமோ, நான் எங்கெங்கெல்லாம் கற்றுக்கிட்டனோ அது எல்லாமே இந்த சேனலில் கண்டிப்பாக டெலிகாஸ்ட் ஆகும். ஸோ இதுக்கு கூட நான் சேனல் வச்சுருந்தேன். என்னால் வந்து அது ஒன்றும் பண்ண முடியல. அதுக்கு பெரிய ரீசனாக ஒன்றும் இல்லை, கன்சிஸ்டன்சி இல்லாத ஒரு காரணமாக இருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு சினிமாவில் இந்த ஆர்வம் வந்து என்டர்டெயின்மெண்ட்டில் போயிடுச்சு தவிர அதை டெய்லி பார்க்குற அப்படிங்கிற ஒரு பார்த்து ரிவ்யூ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டெக்னிக்கல் விஷயத்துக்குள்ள நான் விருப்பப்படலாதனால நான் அந்த சேனலை வந்து பண்ணுறதில்லை. அதுக்கு யாராலும் ஆதரவு கொடுத்தீங்களோ ரொம்ப நன்றி. இதுக்கும் நீங்கள் ஆதரவு கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அஃப்கோர்ஸ் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என் சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.